எந்த காரியத்திற்கும் எந்த நற்கரிக்கும் தகுதி இல்லாத எங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிலுவையின் இரத்தத்தால் எங்களை பரிசுத்தமாக்குனீங்களே. நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை அழைத்து வந்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாலிபர் கூட்டத்தில் எங்களை அமர பண்ணினதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருப்பான்னு சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே, எங்களை உங்கள் கையில் அம்பாக எடுத்து பயன்படுத்த ஒப்பு கொடுக்குறோம். இந்த வந்திருக்கிற வரக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் உம்முடைய கைகளில் அம்பாக இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய ஆண்டவர் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எங்களுடைய ஒரு அல்ல ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். உம்முடைய ஜீவனை கொண்டு விலைக்கரையமாக எங்களை நீர் வாங்கி கொண்டதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மேலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே அவிழ்ந்து விழ பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் மீட்டிங்கை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒப்பு கொடுக்குறோம், வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒப்பு கொடுக்குறோம், ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவங்களும் ஒப்பு கொடுக்குறோம். சீக்கிரமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வர போகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லோடு, தேங்க்யூ லோடு, தேங்க்யூ லோடு, தேங்க்யூ லோடு. ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள முதலாவது ஒரு எழுப்புதல் வரட்டும். கர்த்தர் மேல் ஒரு அன்பு உண்டாகட்டும். உம்முடைய அன்பு எங்களுக்குள் இருக்கிறது போல எங்கள் அன்பு உங்களுக்குள் இருக்கட்டும். உங்களையே சுற்றி வரட்டும் எங்கள் நினைவுகள். எங்களுடைய ஆசைகள் உங்களை திருப்திப்படுத்துறதுல, உங்களை சந்தோஷப்படுத்துறதுல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியே நீர் எங்களை மாற்றுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்கிறவர்கள் அல்ல, நாங்கள் பரிசுத்தமாய் நடப்பவர்கள். நாங்கள் ஆண்டவரே பிறரை காயப்படுத்துகிறவர்கள் அல்ல, நாங்கள் காயம் கட்டுகிறவர்களாக இந்த பூமியில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா சுயநலங்கள் வெளியேறட்டும், எல்லா கோபங்கள் வெளியேறட்டும், எல்லா பொல்லாத நினைவுகள் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நினைவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, எங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, எங்களுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணுங்க, எங்கள் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட் அப்பா, நாங்கள் இயேசுவை தரிசிக்க, தேவ பிரசன்னத்தை உணர, தேவ சத்தத்தை கேட்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்க. உடைய குமாரனாகிய பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இப்பொழுதே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக அடிபட்டீர், எங்களுடைய அக்கிரமத்திற்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாவத்திற்காக நீர் தண்டிக்கப்பட்டீர். பிதாவாகிய தேவன் எங்களை மீட்க உம்மை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவாகிய தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து எங்களை மீட்டதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பெற்றதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களுடைய அக்கிரமத்தினால், எங்களுடைய மீறுதல்களால் நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதை ஆண்டவர், இந்த மனுக்குலம் தண்டிக்கப்பட வேண்டியதை ஆண்டவரே நீர் ஒருவர் மேல், இயேசு கிறிஸ்துவாய் உம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் சத்தியமும் உள்ள உம்முடைய குமாரன் மேல்
அந்த ஆக்கினையை வரப்பண்ணினீரே, எங்களை மீட்டீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராபாகா ஷாண்டாலா ராபா காத்தாரா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்த, பரிசுத்தரே. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. Hallelujah, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உங்களை சத்துரு நீ பலவீனன், நீ பலவீனமான சகோதரி, உங்களை சத்துரு உங்க சிந்தையில போட்டுட்டே இருக்கலாம். நீ தான் உன்னால் நிலைச்சி நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டே இருங்க. நான் பலவீனன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை பலவானாய் மாற்றுவார். நான் அவரோடு நேரத்தை செலவழிக்க அவரோடு பழக பழக ஆவியானவரோடு நான் இசைந்து நடக்க நான் பலவீனனாக இருக்க போறதில்ல. அவர் என்னை பலவானாய் மாற்றுவார். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேனான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று அறிக்கை பண்ணுங்களா, ஆண்டவரே நான் சுகவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, நீர் என்னோடு இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. நானாதை அல்ல, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க போறதில்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யூதா ராஜசிங்கம் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிச்சு பாடும்போது அவர் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ, பேதுருவை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ பேதுரு அந்த ஜலத்தை பார்த்து விசுவாசி தான் நடக்கிறாரு. திடீர்னு விசுவாசத்தை மறுதளிக்கல, விசுவாசத்தை விட்டுட்டு கடலையும் காற்றை இயேசுவை விட்டுட்டு பார்க்கும்போது மூழ்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொல்வாரு, நீ விசுவாசமா இருந்தா பேதுருவே நீ இப்படி இருந்திருக்கலாமா, மூழ்கி இருக்க வேண்டாமே, நீ அவிசுவாசிக்க போய் தானே அப்படின்னு சொல்லி இயேசுக்கிறது சொல்லி தன்னுடைய கையை நீட்டி பேதுருவை தூக்கி விடுவார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை. இதே போல உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறதா, உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதா, உங்களால் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பலவானாக மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்க உங்களோடு இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதை நீங்க நினைக்கும் போது, பேதுரு எப்படி அந்த டைம்ல இயேசுவேன்னு ரட்சியும் என்று அறிக்கை பண்ணும்போது, கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து கையை நீட்டி பேதுருவை தூக்கி ஜலத்தில் இருந்து மூழ்கி கொண்டிருக்கிற பேதுருவை தூக்கி விட்டாரோ, அதை போல எந்த பிரச்சனையில நீங்க மூழ்றீங்கன்னு எனக்கு தெரியாது, முங்கி கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனையில இயேசு கிறிஸ்து உடைய கரம் உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு தூக்க வேண்டும் என்றால், உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். சொல்லலாமா? நீர் எனக்கு இருக்கிறீர், அதற்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுகிறவர்கள். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. நீ எத்தனையோ தோற்று போயிருக்கலாம். நீங்க ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து அதுல இருந்து நீங்க மாறி இருக்கலாம். அதை செய்ய முடியாத சூழ்நிலையில சந்தர்ப்பங்கள் உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர், நீர் என் தலையை உயர்த்துவீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்துக்கலாமா? ஒரு பாடலை பாடி கைகளை தட்டி நல்லா உற்சாகமாக பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாயின்னு ஒரு பாட்டு உண்டுல்ல, மைனர், இது மேஜர் தானே இப்போ போட்டது, மைனர் கொடு. தொடக்கம் என்ன போய் அந்த பாட்டு தொடக்கம் காடு கொடுங்க, காடு கொடுங்க.
சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். கைதட்டி பாடலாமா? அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என்னுள்ளமே சதா அவர் பணிக்கு தினம் துதித்திடனும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என்னுள்ளமே சதா அவர் பணிக்கு தினம் சுவையை துதித்திடனும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவார். மீண்டும் பாடலாமா? சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய். விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பார். சிங்கம்னா என்ன தெரியுமா? உங்களை பயமுறுத்துற காரியம். வலு சர்ப்பம்னா என்னன்னா உங்களை வஞ்சிக்கிற காரியம். இந்த ரெண்டு காரியத்துல தான் பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். சர்ப்பத்தின் மூலமாக எதையாவது ஒன்றை காமிச்சு இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை அவன் காண்பித்து உங்களுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி நீங்க அதுல ஏமாந்துருந்தீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனா இப்போ நீங்க பாடுறீங்க, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை நான் மிதிப்பேன். உங்களை வஞ்சித்த பிசாசானவனை நீங்க தலையில, புதிய ஏற்பாட்டுல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சாலும் இன்னைக்கு உங்க கால்களின் கீழே ஆண்டவர் நசுக்கி போட உங்களுக்குள்ளிருந்து அவர் செயலாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அதை மிதிக்கணும்னு நினைச்சா தானே? நினைக்கலன்னா உங்களை வஞ்சிக்கிற காரியத்தை, போன் உங்களை வஞ்சிக்குதா? அப்படியே ஆவியில பார்க்கணும். இந்த போன் தானே என்னை வஞ்சித்தது. எத்தனையோ தடவை ஆண்டவரை விட்டு என்னை வேற திசை திருப்புனுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வஞ்சிக்கிறாங்களா? தேவனுடைய பிரசனத்துக்கு விரோதமாக வேற எங்கேயாவது போவோம், அங்கே போவோம், பீச்சுக்கு போவோம், அல்லது எதையாவது ஒன்று பேசுகிறாங்களா? தேவையில்லாத ஆண்டவர் கொடுத்த அந்த ரெச்சிப்பின் சந்தோஷத்தை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா? இதெல்லாம் வஞ்சிக்கிற காரியங்கள். இப்போ நீங்கள் இதை நினச்சி பாடணும் விசுவாசத்தோடு. ஆண்டவரே, நான் அதை மிதிக்கிறேன். என் மொபைலில் இனி இந்த .comக்குள்ளே போக மாட்டேன். இந்த தேவையில்லாத இதுக்குள்ளே போக மாட்டேன். சில யூடியூப் சேனல்லாம் பாருங்கள், நம்மளுடைய மைண்டை கரப்படுத்துகிறது. நிறைய சேனல்ஸ் காமெடி அது இதுன்னு பார்த்து நம்ம மைண்டு தேவனுடைய நம்மளாம் அதில் பார்க்கவே கூடாது. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, பக்தி விருத்தி இல்லாத எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. அது எல்லாம் பாவம் அப்படிங்கிறாரு. பக்தி விருத்தியை கொண்டு வராத, சொல்லுங்க, நான் சொல்லுங்களேன், பக்தி விருத்தி கொண்டு வராத, நல்ல சத்தமா சொல்லுங்க, பக்தி விருத்தி கொண்டு வராத எல்லாம் பாவம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால பக்தி விருத்தியை எது கெடுக்குதோ, இப்போ நீங்கள் ஒரு காமெடி பார்க்கலாம், அல்லது ஏதாவது சமையல் பண்ணுறது பார்க்கலாம், அல்லது ட்ரெஸ்ஸு பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பார்க்கிங்களா, அதனால பக்தி விருத்தி உண்டாகுதா? ஏதோ ஒரு காரியத்துக்காக பார்க்குறீங்கன்னா அது வேற. ஒரு தேவைக்காக இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு நீங்கள் ரூபா வச்சுருக்கீங்க, அதனால பார்க்க போகிறோம், அது வேற. அல்லது இன்னைக்கு ஒரு சமையல் பண்ண போகிறீங்க, அந்த இது எப்படி பண்ணணும்னு தெரியல,
அதனால நீங்கள் போய் பார்த்து இது பண்ணலாம். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது, அதில் போய் பார்த்து பார்த்து ஒன்றுமே செய்கிறதும் கிடையாது, எதுவும் வாங்கிறதும் கிடையாது. சும்மா கண்களை வச்சு அதையே பார்த்து பார்த்து உலகத்தை உள்ளே ஏற்றி ஏற்றி ஏற்றி. ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பாட போகிறீங்க, சிங்கத்தின் மேலும் நடந்து. இந்த பாட்டு தொடக்கம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? யாருக்காவது தெரியுமா? தெரியலல்ல? ஓகே, இருந்தாலும் இந்த பாடலை பாடலாம். சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடு. என்னை பாடலாமா? அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் பாடலாமா? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என்னுள்ளமே சதா அவர் பணிக்கு தினம் தேசுவையை துதித்திடணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவாய். எலுமின் இருக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பேன், நான் பாக்கியம் கண்டடைவேன். சொல்லுங்களேன், அறிக்கை பண்ண போறீங்க. நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்து நான் பாக்கியம் கண்டடைவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிச்சு பாட போறீங்க? பாடலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பேன், நான் பாக்கியம் கண்டடைவேன். ஆனா பழசெல்லாம் வச்சுட்டு அப்படி பாட முடியாது. நீங்க பழைய காரியத்தெல்லாம் நான் உதறிட்டு நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்யறத நீங்க பார்ப்பீங்க. பழைய பாவத்தோட, பழைய பிரச்சனையோட, பழைய மாதிரியே நான் வாழ்வேன் அப்படி நீங்க தீர்மானிச்சுட்டு பாடினீங்கன்னா அது வேஸ்ட். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்னு. பழைய காரியத்தோடையே நீங்க இதை ஆண்டவரை பாடினீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கனெக்ட் ஆக முடியாது, உங்களை ரட்சிக்க முடியாது, உங்க சூழ்நிலையை மாற்ற முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்த முடியாது. நீங்க அவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு இடைப்பட்டு தான் இருப்பாரு, உங்களோடு பேசிட்டு தான் இருப்பாரு. என்ன பேசுவார்? எப்படியாவது என் கிட்ட வந்துரு, எப்படியாவது உன்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுக்குடைய தீமையான காரியத்தை எந்த ஒரு காரியத்திற்கும் பின்பாக மரணம். அது என்ன பைபிள் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். முதல்ல ஆத்மா மரணம், அப்புறம் சரீரத்தில் மரணம். சரீரத்தில் சில பகுதிகளுக்குள்ள பிசாசு தலையிடுவான், பிசாசின் கிரியை இருக்கும், சில வியாதி வரும், சில போராட்டம் வரும், உங்களை பக்கத்தில் உள்ளவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க, அம்மா அப்பா மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான்லாம் பார்த்து வந்திருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், என் லைஃப்பில் பார்த்துருக்கிறேன். என்னைக்கு இயேசுவோடு இருந்தால் அன்னைக்கு தான் நமக்கு மரியாதை இந்த பூமியில். உங்களுக்கு சல்யூட் உண்டாகும், ராஜ மரியாதை கிடைக்கும். இயேசுவை விட்டு தூரமாக இருந்தோம்னா நிறைய இடத்துல நம்ம அவமானப்படுவோம், நிறைய இடத்துல துக்கப்படுவோம், நிறைய பேர் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்முடைய வார்த்தையை யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதுதான் சந்தோஷம்னு, சில பின்னாடி போயிட்டு இருப்பீங்க, சில காரியத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க. கடைசி அதுதான் உங்களை ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் ஏன் இந்த பூமியில் உயிர் வாழணும் அப்படிங்கிற இடத்துக்கு அது கொண்டு போய் உங்களை நிப்பாட்டும். அன்னைக்கு அழுதுட்டு இயேசுவேன்னு வருவீங்க, அன்னைக்கும் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஆலயத்தில் கூட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பேன், நான் பாக்கியம் பெற்றிடுவேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்கு பயந்து, நான் சொல்ல அறிக்கை பண்ணுங்களேன். நான் கர்த்தருக்கு பயந்து நான் அவர் வழி நடப்பேன், நான் பாக்கியம் கண்டடைவேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. Thank you Jesus. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது. Thank you Jesus. Thank you Holy Spirit. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் அப்பா வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. சகலர வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது. எங்க வாயிலிருந்து துதி பிறந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். எங்க இருதயம், எங்க சிந்தை உம்மோடு இருக்கட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் வந்ததற்கு ஸ்தோத்திரம். எஸ் லோர்ட். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஹalleluya hallelujah 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 hallelujah. தேவன் பால் பொங்கி வலியுதே, ஏசன்னை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வலியுதே.
உள்ள தேவன் பால் பொங்கி வலியுதே. சென்னை ரட்சித்தா ஆடி பாடுவே, எவரும் அறியாரே. உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, நல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. இயேசு ரத்தத்தில், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தீங்களை 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 விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு தீங்கு இல்லை, தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அப்பா, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகள் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்கப்பா, அவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவரா இருந்திருக்கீங்கப்பா, அவ்வளோ அன்பு எங்க வாழ்க்கையில காண்பித்து அவ்வளோ நன்மை, ஏராளமான நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு செய்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்துமாவுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். ஆண்டவரே, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி பழகிற, ஐக்கியப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதை செய்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. கனத்துக்குரிய பாத்திரமாக வணங்கப்பா. எப்பெல்லாம் நாங்க உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ, முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே பாத்திரமாக வணைகிறீர். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கனத்துக்குரிய பாத்திரமாக வணைந்து கொண்டு வருகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. மீதியான நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்வதாக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்களும் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைக்கு எதிராய் போராடுகிற எல்லா மாம்சீக கிரியைகள், மாம்சீக சிந்தைகள் எல்லாம் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா.
இயேசு நல்லவர் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லிட்டு உட்கார போறீங்க. இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா வாலிபர்கள் மாதிரி இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா சொல்லாம இயேசு நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ. இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். உட்கார்ந்து கொள்ளலாம். மீதியான நேரத்தை எங்கள் மாணிக்க பெரியப்பாவுடைய கடைசி மகா, அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கிறாரு, ஒரு பையன் இருக்கிறாரு, மகாலில் கடைசி. அவங்க இவனால ஜெம்ஸில் ஊழியம் செஞ்சாங்க. இப்போ ஆண்டவர் தூத்துக்குடி கொண்டு வந்திருக்கிறார். வெளி தேசங்களுக்கு கொண்டு போகிறார். அவங்க குடும்பத்தை கர்த்தர் நிறைய ஊழியத்திற்காக இந்த பட்டணத்திலிருந்து வெளி தேசங்களுக்கு கொண்டு போகிறார். அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில் அக்கா ஸ்வீட்டிக்கா மட்டும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க, அவங்களோடு பேச போகிறாங்க. நீங்கள் போன தடவை சொன்னேன் நிறைய பேரை கூட்டு வரணும்னு. போன தடவை வந்ததோடு இன்னைக்கு குறைஞ்சி தான் வந்திருக்கீங்க. நீங்கள் யாரையாவது கூட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது இந்த வீக்கில். அதனால் உங்களுடைய சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை காட்டிலும் நீங்கள் தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக தேவன் தான் எனக்கு முக்கியம் வந்திருக்கீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டினாங்க. 10 மடங்கு சமர்த்தராக எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவங்களை கொண்டு காமிச்சார். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி இந்த யூத் மீட்டிங்கில் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. இந்த ஆண்டு 10 மடங்கு உங்களை கர்த்தர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துவாராக என்று நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அக்கா கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை ஒரு 50 நிமிஷம் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. மீதியான நேரத்தை நான் ஸ்வீட்டிக்கா கையில் கொடுக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே வாலிப பிள்ளைகளாகி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்களாம் வாலிப பிள்ளைகள் தானே? எனக்கு கொஞ்சம் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளை ஆண்டவர் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, தருணத்திற்காக, இந்த சபை போதகர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த சபையில் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 70 வாலிப பிள்ளைகள். ஆனால் ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு எல்லா ரெகுலரான எல்லா ஒர்க்கையும் விட்டுட்டு நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை கேட்போம், ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம செலவிடுவோம், ஏதாவது ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு தான் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவர்களோடும் பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில், நீங்கள் படிக்கிற இடங்களில், வேலை பார்க்குற இடங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த நாளிலே நம்ம வேத தியானத்திற்காக 1 யோவான் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17. யாராவது ஒருவர் எனக்காக வாசிக்க முடியுமா? நான் வாசிக்கிறேன், நான் மைக்கில் வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17. எல்லாரும் எடுத்துட்டிங்களா? 1 யோவான் எல்லாரும் எடுத்துட்டிங்களா? ஓகே. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும்
அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வாலிபரே, அதில் போட்டிருக்குதுல 14வது வசனத்தில், வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எத்தனை காரியம் போட்டிருக்குது? வாலிபருக்கு எத்தனை காரியம் போட்டிருக்குது பார்த்தீங்களா? வாலிபரே கவனிங்க அந்த வசனத்தை. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால, வாலிபர்களை குறித்து இங்கே என்ன போட்டிருக்குது? பலவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, பலவான்கள். அடுத்தது தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். மூன்றாவது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு இதை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி. பார்த்தீங்களா, நம்ம இந்த உலகத்திலே வாலிபர்களாகிய நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்மளாம் யாரு? we are overcomers. என்ன சொல்ல, நம்மளாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் அநேக சோதனைகள், அநேக காரியங்கள் எல்லாருக்குமே வருவதுண்டு. விசேஷமாக வாலிபர்களுக்கு அதிகமாக வருவதுண்டு. சரிங்களா? அதனால எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா நபர்களுக்குமே சோதனைகள் என்பது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் வாலிபர்களுக்கு அதிகமாக அந்த சோதனைகளை அவர்கள் அப்போ தான் அதை பழக்கப்படுத்திட்டு வர்றதுனால அவங்களுக்கு நம்ம அதிகமாக சொல்லுகிறது உண்டு. பாருங்க, நம்ம we are all overcomers. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஜெயிக்க பிறந்தவர்கள். யாருமே யாருக்காவது தோக்கணும்னு ஆசைப்படுவோமா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காம்படிஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன காம்படிஷன் நான் கொடுத்தா கூட, நான் இங்கேருந்து அங்கே ஓட போகிறேன் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் சொன்னாங்கன்னா, அந்த சின்ன விஷயத்தில் கூட நம்ம என்ன தான் நினைப்போம்? ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்மளாம் ஜெயிக்கிறதினால் பலவான்களாக இருக்கிறோம். யார் நம்மளை ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியும்? அவங்க பலவான்களாக இருக்கணும். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அவங்க நல்ல ஆரோக்கியமாக, நல்ல பலனுடையவங்களா, எதிர் பார்ட்டியை விட, ஆப்போசிட் பார்ட்டியை விட இவங்க ரொம்ப பலனுள்ள இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் அநேக வாலிபர்களை குறித்து பார்க்குறோம். அநேக வாலிபர்கள் அவங்களுக்கு வந்த சோதனைகளை ஜெயிச்சாங்க. நீங்கள் சொல்ல முடியுமா யார் யாருன்னு? சொல்லுங்களேன். இந்த வேதத்தில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சோதனைகளாக வரும் பொழுது அது ஜெயிச்சாங்க. யோசேப்பு, வேற தானியேல். ஓகே, இவங்களாம் நல்ல ஒரு வாலிபர்கள். அவர்களுக்கு வந்த சோதனைகளை ஜெயிச்சாங்க. சரிங்களா? இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு வாலிபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். நான் எந்த வாலிபரை குறித்து சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? கெஸ் பண்ணுங்களேன். வேதத்திலிருந்து ஒரு வாலிபரை குறித்து, சோதனையே ஜெயிச்சு ஒரு வாலிபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல வர்ற அந்த நபரை நீங்கள் சொல்கிறீங்களான்னு நான் பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. தாவீது. ஓகே. என்னம்மா? சிம்சோன். எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நான் சொல்ல வர்ற அந்த வாலிபனை யாராவது சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. தானியேல். யோசேப்பு. சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். யாருங்கம்மா? யூதாஸ் தோத்து போயிட்டான். ஓகே, வேற எனக்கு சாலமோன் கொஞ்சம் தோத்து போனவர் தான். ஓகே, வேற ஜெயிச்சவங்க, சோதனையை ஜெயித்த ஒரு வாலிபர். சொல்லுங்க. மோசே. சொல்லுங்க. ஓகே, நானே சொல்லிட்டுவா? சரி, ஓகே. மத்தேயு 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 4வது அதிகாரத்தும் ஏசு கிறிஸ்துவ குறித்து எங்கே போட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஏசு கிறிஸ்து நல்ல ஒரு வாலிபர். சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம அதை வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவர் 30 வருஷமாக அவங்க தன் தாயும் தகப்பனுக்கும் நல்லா அவங்களுக்கு சொன்ன பேச்சை கேட்டு அவங்க சொன்ன வேலைகளெல்லாம் செஞ்சு, குடும்ப பொறுப்புகளெல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய 30வது வயதில் நல்ல ஒரு வாலிப பருவம், ஒரு அழகான ஒரு வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தில் அவர் 30 வயது முடியும் பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறார். தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கி வருகிறார். 3வது கடைசி வசனத்தை வாசிப்போமா? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அவர் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்குகிறார். இவர் என்னை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டவராக கடந்து வருகிறார். பாருங்கள், 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிப வயதில் அவர் எல்லாம் அழகான குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படியெல்லாம் வாழணும் அழகாக கரெக்டாக வாழ்ந்துட்டு அவர் ஊழியத்திற்காக கடந்து வருகிற அந்த ஒரு புதிய அனுபவத்தில் தொடக்கத்தில் என்ன நடக்குது? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவருடைய பாருங்கள், 4வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். 4வது அதிகாரம் 14-15 பார்ப்போமா? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி, பல ஆயிரங்களை அவர் சந்தித்து அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக அவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் பிசாசினிடத்திலிருந்து சோதனை வந்தது. என்ன வந்தது? சோதனை வந்தது. நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் சோதனை வருது, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவையும் விடவில்லை. அவர் மனுஷராக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்கும்படியாக பிசாசு என்ன செஞ்சிடாம, பிசாசு அவரை சோதிப்பதற்காக அவருக்கு முன்பதாக கடந்து வருகிறான். அவர் ஆண்டவராக, அவர் 100%, 100% அவர் ஒரு ஆண்டவர். அதே நேரத்தில் 100% அவர் ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். அப்பொழுதுதான் அவர் முழுக்க ஒரு மனிதனாகவும் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு விரோதமாக சோதனை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையிலையும் சோதனை வருது அப்படின்னா எனக்கு மட்டும்தான் வருது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு விட மாட்டேங்குது, ஏன் எனக்கு மேலும் என் வாழ்க்கையில் சோதனை வந்துட்டே இருக்குதே, எனக்கு மட்டும்தானா இப்படி அப்படின்னு நினைக்காங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலையும் சோதனைக்காரன் வந்து அவனை சோதிச்சான். அந்த பிசாசை குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். யோவான் 10:10 பார்க்குறோம். அவனை குறித்து என்ன போட்டிருக்குது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சாத்தானை பற்றி சொல்லுது. திருடன் எப்போவுமே என்ன செய்வான்? திருடுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுறதுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை அழித்து போடுவதற்கும் எதையுமே அவன் உருவாக்க மாட்டான். நல்ல நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவன் அழித்து போடுகிறவனாகத்தான் அந்த சாத்தான் வேலை செய்கிறான். அந்த சாத்தானுக்கு முதல்ல இருந்தே ஆசை. லூசிஃபர் தானே, லூசிஃபருடைய முதல்ல இருந்து என்ன ஆசை அப்படின்னா, கடவுள் தனக்கு கீழே இருக்கணும், நான் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. அதனால் இயேசு கிறிஸ்து இப்போ ஊழியம் செய்ய போகிறாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே, இயேசு கிறிஸ்து இப்போ வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு சோதனையை கொண்டு வரான். அவனோட ஆசை என்ன அப்படின்னா, இவரை எப்படியாவது தனக்கு கீழே கொண்டு வந்துடணும், தன்னை பணிந்து கொள்றதுக்கு வைக்கணும்னா அவருக்கு மேலே ஆகணும், கடவுளுக்கு மேலே ஆகணும் அப்படின்னு அவன் முதலையே நினச்சதுனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஆனால் இப்போவும் அவனுக்கு அந்த ஆசை விடலை. எப்படியாவது ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், கீழே கொண்டு வந்துடணும், அவனை தன்னை பணிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த சோதனைக்காரன் எங்கே வருகிறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறான். அழகான வாலிபர், நல்ல ஒரு வாலிப பருவம் பாருங்க. அப்போ தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அங்கே வர்றாரு. ஃப்ரெஷ்ஷாக வராரு. ஃப்ரெஷ்ஷாக சாத்தானும் நல்ல கங்கணம் கட்டிட்டு வந்து நிற்கிறான். எப்போ தெரியுமா? அந்த வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசமாக, ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாக இருந்தார். அந்த உபவாசம் முடிந்த உடனே அவருக்கு என்ன வந்துருச்சு? பசி உண்டாயிற்று. அவர் மனுஷனாக தானே இருக்கிறாரு, பசி உண்டாயிற்று. பசி என்பது எல்லாருக்குமே இயல்பான ஒரு காரியம். பாருங்க, இந்த இயேசு அந்த நேரத்தில் சாத்தான் சொல்கிறான்,
என்ன சொல்கிறான்? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுங்கள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, சோதனைக்காரன், அவன் பெயர் என்னது? சோதிக்கிறவன். கரெக்டாக வந்துட்டான். கரெக்டாக அவன் நேரம் பார்த்துட்டே இருக்கிறான். இவரை எப்படி நம்ம கீழே விழத்தள்ளலாம், இவரை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், இவரை எப்படி, யாருக்கு? ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமை, ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமை. அவர் பரிசுத்தமான ஆண்டவராக இந்த பூமிக்கு உருவெடுத்து நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக வந்த அந்த ஆண்டவருக்கு ஒரு சோதனை வருது. இவரை எப்படியாவது கீழே விழத்தள்ளிடணும், என்னை எப்படியாவது இவரை எனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இவன் நேராக கங்கணம் கட்டினவர்களான் நேரம் பார்த்து கரெக்டாக வந்து அடிக்கிறான். என்ன அடிக்கிறான்? 40. அவருக்கு பசி வந்த உடனே, அப்பொழுது, அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது, எப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று, 2வது வசனத்தில், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப செல்ல பிள்ளைகளே, பாருங்க, நம்மளை நேரம் பார்த்துட்டே இருக்கிறான் சாத்தான். அவருக்கே அந்த கதினா நம்மளையும் நல்லா இருக்க விட மாட்டான். நம்மளையும் கொல்றதுக்கு, நம்மளையும் அழிக்கிறதுக்கு, நம்மளையும் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறதுக்கு தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நேரம் பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம கூட நம்ம சில நேரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு நேரம் தாழ்த்திடுவோம், நேரம் நம்ம நிதானமாக பண்ணுவான். அவன் அந்த மாதிரியான ஆளு கிடையாது. அவன் பயங்கரமான கில்லாடி. கரெக்டான நேரம் பார்த்து இவரை எப்போ தள்ளலாம், பசி வந்த உடனே அவர்கிட்ட வந்துட்டான். பாரு இங்கே பாரு, உனக்கு என்ன செய்ய, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இப்போதான் உனக்கு தான் பசிக்குது இல்லை, உனக்கு தான் பசி வந்துருச்சு இல்லை. இயேசுவை பார்த்து அவன் கேட்குறான், உனக்கு பசிக்குது இல்லை, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு, உன்னால் தான் முடியும்ல, நீ தான் எவ்வளோ அற்புதம் செய்கிற, இந்த கல்லெல்லாம் என்ன செய்யலாம், அப்பமாக்கி சாப்பிடு. ஏசு கிறிஸ்துவால் இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா முடியாதா? ஏசப்பாவால் இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவர் எவ்வளவோ வண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர். ஆண்டவருடைய பக்கத்தில் செல்ல பிள்ளையாக வானத்தையும் பூமியையும் படைக்கும் பொழுது இருந்தவர். எல்லாம் சர்வ வல்லமையுள்ள அந்த ஆண்டவருக்கு இந்த ஒரு கல்லை அப்பங்களாக மாற்ற முடியும். ஏன்னா அவருக்கு இப்போ பசிக்குது. டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நமக்கு பசிக்கும் போது, ரொம்ப பசிக்குது, அந்த நேரத்தில் யாராவது வந்து ஒரு 2 இட்லி வந்து கொடுத்தா கூட அது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அது நமக்கு எப்படி இருக்கும்? உடனே சாப்பிடணும்னு தோணும். நமக்கு தான் வந்து கொடுக்குறாங்க, உடனே என்ன செய்வோம்? வேண்டான்னு சொல்லுவோமா? மாட்டோம். ஏன்? பசிக்குது. பசி இல்லைன்னா அது வேறு விஷயம். பசிக்கிற நேரத்தில் நமக்கு வந்து ஒரு 2 இட்லி வந்து கொடுத்தா கூட அது அமிர்தமாக இருக்கும். கொடுங்கன்னு வாங்கி உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பார்ப்போம். இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்மளை எந்தெந்த பசியில் நம்மகிட்ட இருக்குது, என்னென்ன மாதிரியான பசியில் நம்ம இன்னைக்கு அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உலக பசி, நம்முடைய வீக்னஸ், நம்மளுடைய எதில் வீக்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். நீ எதில் வீக்காக இருக்கிற? பிசாசு பார்க்குறான், அதில் விளத்தலான்னு பார்ப்பான். நீ எதில் வீக்காக இருக்கிற தம்பி, நீ எதில் வீக்காக இருக்கிற அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அவருக்கு பசி வந்துருச்சா, உடனே அவருக்கு என்ன செய்யலாம்? அப்பங்களை செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக நேரம் பார்த்து வருகிறான். பாருங்கள், நமக்கு இந்த நாட்களிலே நம்ம எந்த ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் நமக்கு விரோதமாக சோதனைகளை கொண்டு வருவதற்கு சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். சாத்தான் சமயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம தான் அதை அறியாமல் என்ன செஞ்சிடறோம்? அதில் விழுந்துடுறோம். இது இயல்பு தானே. நம்ம என்ன நினைக்கிறோம்? பசி வந்துச்சா, பசி வந்தால் சாப்பிடணும். இது இயல்பா இல்லையா? இயல்பு. பசின்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடணும்னு தான் நினைப்போம். இது ஒரு வழக்கமான ஒரு காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus can do the miracle but he did not do the miracle. ஹல்லேலூயா. இயேசுவால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். அவரால் அந்த இடத்துல சாப்பிட்டுருக்க முடியும், தன்னோட பசியை தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் அவர் செய்யலை. ஹல்லேலூயா. அதற்கு பெயர் தான் அது ஒரு பாவத்தை, சோதனையை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதற்கு நம்ம 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 என்ன செய்யணும்? இந்த நாட்களில் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும்
ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒருத்தரை போல ஒருத்தர் நம்மளுடைய வீக்னஸ் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சிலருக்கு என்ன சொல்லலாம், யூடியூப்பை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு வீக்னஸ் இருக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு கோபப்படுற ஒரு வீக்னஸாக இருக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறது, பொருட்களை பார்த்தா எனக்கு இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கிற ஒரு இச்சை, ஒரு காரியம், இதை செய்யணும், அதை செய்யணும். நம்ம இந்த நாட்களில் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறோம்? நண்பர்களுடைய தொடர்பு, இந்த நாட்களில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இது மாதிரி பலவிதமான என்ன சொல்கிறது, சோதனைகள் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிறது. எனக்கு 4 ஆண் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. 4 ஆண் பிள்ளைகள். உங்களை மாதிரி வாலிப பிள்ளைகள் 2 பிள்ளைகள், இன்னும் 2 குட்டி பிள்ளைகள். எல்லாருமே பசங்க தான். எனக்கு தெரியும் அவங்க அந்த பிள்ளைகள் எந்த மாதிரியான லைஃப் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க, எந்த இதில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால ஆண்டவர் நல்லவேளை அவங்களுக்கு ஆவிக்குரிய பெற்றோர்களை கொடுத்ததுனால நாங்கள் அவங்கள நம்ம எந்த நேரத்தில் எப்படி அவங்கள வழிநடத்தணும், அன்பாக வழிநடத்த வேண்டிய இடத்துல அன்பாக வழிநடத்துவோம், அன்பாக அவங்கள கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்போம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய சொல்லுவோம். இப்படி அவங்கள நம்மளுடைய என்ன தொடர்ந்து அவங்கள நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வீக்னஸ், அவங்களுடைய அநேக உலக பிரகாரமான காரியங்களிலே சிக்கிக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை சுற்றி 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 இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இயல்புதானக்கா? நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இது வாலிப பிள்ளை தானே, நான் வாலிப வயசில் இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஒரு இயல்பு தானே. பாருங்கள், அங்கே பசி வந்த உடனே அந்த சோதனைக்காரன் வந்து அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டுறான். ஆசை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஆசை இந்த நேரத்தில் வருகிறது இயல்பு தான், அது ஆட்டோமேட்டிக்காக, அது ஒரு நேச்சர் தான். அதே போல் நீங்களும் கேட்கலாம், ஏன் வாலிப பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வருகிறது இயல்பு தானே, இந்த எண்ணங்கள் எல்லாம் வருகிறது இயல்பு தானே? இயல்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புதம் செஞ்சிருக்க அவரால் முடியும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவருக்கு பசிக்குது, 40 நாள் சாப்பிடவில்லை, பசிக்குது, செஞ்சிருக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம தெரியும். அப்போது அந்த காரியத்தில் நம்ம அந்த வருகிற சோதனைகள் நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்வதற்கு நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் உடனே நம்ம அந்த வசனத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்பொழுது சோதனைக்காரன் வந்தான். நமக்கு நிறைய நேரத்தில் சடனாக ஒரு காரியம் நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் ஆசைப்படுறேன்னா அது நடக்கணும், நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் செஞ்சிடணும். ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய சரீரத்தில் எழும்புகிற அந்த இச்சைகள், சரீரத்தில் நமக்குள்ளாக எழும்புகிற அந்த காரியங்களுக்கு நான் உடனடியாக அதை செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு துடிப்பு நமக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், எப்போ அவருக்கு பசி வந்துச்சோ அப்போவுமே உடனே சோதனைக்காரன் வந்துட்டான். ஆனால் அவர் அதுக்கு இடம் கொடுக்கல. சடன் பிளெஸ்ஸிங், சம்டைம்ஸ் சடன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உடனடியாக என்னை திருப்திப்படுத்திக்கணும், உடனடியாக இந்த நேரத்தில் எனக்கு ஆசை, நான் செய்யணும், இந்த நேரத்தில் எனக்கு இது தேவை, நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு நமக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் அதை நம்ம கைவிடணும். அந்த விஷயத்தில் நம்ம மனம் திரும்பணும். அந்த விஷயத்தில் நம்மளை காத்துக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு அவசரக்காரன். ஏன்னா 11வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருக்கு போஜனம் கொடுத்தாங்க, அவரை கவனிச்சாங்க. ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வரப்போகுது, அதை தடுக்கிறதுக்காக சோதனைக்காரன் வந்து இந்த சோதனையை கொடுக்குறான். தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி அவருக்கு போஜனம் கொடுத்து அவருக்கு பணிவிடை செஞ்சு அவரை கவனிக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த சோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுகிறார். அந்த கிரேட் பிளெஸ்ஸிங்கை, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை தடுக்கிறதுக்கு சாத்தான் முற்படுகிறான். பாருங்க, நமக்குன்னு ஆண்டவர் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். உங்களோட ஃபியூச்சருக்குன்னு ஏசப்பா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை நிச்சயம் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை தடுப்பதற்கு ஒரு என்ன சொல்றது, சிற்றின்பத்தை போல ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நான் உடனே என்னை நான் திருப்திப்படுத்திக் கொள்ளணும், நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்சது நான் நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடி ஆசீர்வாதத்துக்காக இல்லை, நான் நம்மளை நாமே திருப்திப்படுத்துகிற அந்த உடனடி திருப்திக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இது சோதனைக்காரனுடைய வேலை, இது அந்த அவசரக்காரனுடைய அவசர புத்தி. எப்படியாவது இதை செஞ்சிடணும், இதை பண்ணிடணும், இதை அடைஞ்சிடணும், இதை திருப்தி ஆயிடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா?
அது சோதனைக்காரன் சாத்தானுடைய வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக என் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாலிப பிள்ளைகளாகி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். பாருங்கள், இந்த நாட்களில் எந்த நம்ம யூடியூப்பை நம்ம ஓப்பன் பண்ணாலும், டிவியை ஓப்பன் பண்ணாலும் காமம் காமம் காமம். இதை ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்? உண்மை அதுதான். எதை ஓப்பன் பண்ணுங்க, சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். 7ஆம் 7th 6th 8th படிக்கிற பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன? பொல்லாத உலகத்தில் நம்ம கடக்கிறோம். யாருமே இதுக்கு தப்பிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். நம்ம எல்லா விஷயங்களிலையும் நம்ம ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக நம்மளை சந்திக்க வரப்போகிறார். அப்போ வரும் பொழுது இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் வருகிற சோதனைகளுக்கு நம்ம தப்பிச்சுக்கணும். அப்படின்னா அந்த சோதனைக்காரனை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இது அவசர புத்திக்காரனுடைய வேலை, இது அந்த சோதனைக்காரனுடைய வேலை. இது என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஒரு சிற்றின்பமாக, ஒரு அந்த நேரத்துக்கு அப்போதைய தேவை, அப்போ அந்த நேரத்துக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கிடைக்குது. ஏசா அப்படி தான் செஞ்சான். ஒருவேளை பசிக்காக என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய பெரிய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா கொடுத்திருந்த, தேவன் கொடுத்திருந்த அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒருவேளை பசிக்காக அவன் இழந்து விட்டான். அவனை போல ஒரு 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 மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சோஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம பசி எதில் இருக்குது? உலக பசி எதில் இருக்குது? பாருங்கள், இயேசு கிறிஸ்து அழகாக உடனடியாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை மேற்கொள்ளுகிறத பார்க்குறோம். பாருங்கள், எதை ஆல்டர்னேட்டிவாக ஏசப்பா கொடுக்குறாங்க பாருங்க. அந்த பிரெட், அந்த ஒரு அப்பத்துக்கு பதிலாக ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் அப்பம், இந்த பசியை நம்ம ஆற்றுறதுக்கு உலகத்தினுடைய நிறைய ப்ளஷர்ஸ், உலகத்தினுடைய அநேக காரியங்களினால நம்மளை திருப்திப்படுத்திக்க நினைக்கிறோம். ஆனால் எது தெரியுமா உண்மையான நம்முடைய பசியை போக்கும், உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்துகிறது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறார் ஆண்டவர், அங்கே அந்த அவரோட மாம்ச வயிறு பசிக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல மேலிருந்து வருகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான். நம்ம இன்னைக்கு நம்முடைய பசியை, நம்முடைய தாகத்தை, நமக்கு இருக்கிற ஆசைகளை எதினாலே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்? எதினால நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம அதை கொண்டு போகிறோம்? நம்ம ஆசைப்படுறது தான் வேணும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் நோக்கி பார்க்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நல்ல வயது உங்களுக்கு, நல்ல வாலிப வயது. ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த வாலிப வயதில் கவனமாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏசப்பாவோட வசனத்தில் வாழணும்னு நீங்கள் நினச்சி இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா உங்களுடைய ஃப்யூச்சரை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாலிப வயதில் நான் செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக நிருபங்களை அதிகமாக வாசிப்பேன். உண்மையை தான் நான் சொல்கிறேன். நான் பைபிளில் தீமோத்தேயு, தீத்து, கொரிந்தியர் இந்த மாதிரி இருக்கிற நிருபங்களை ரொம்ப பிரியமாக வாசிப்பேன், அடிக்கடி வாசிப்பேன், அண்டர்லைன் பண்ணி வாசிப்பேன், அதன்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதை வாசிப்பேன். அதில் போகும்போதும் வரும்பொழுதும் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வீண் வார்த்தைகளுக்கு விலகீருன்னு போட்டிருக்கிறாரு. நான் யோசித்து பேசணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி ஓடணும், அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ வேதத்தின்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருந்ததுனால தான் என்னுடைய வாலிப வயதை ஆண்டவருடைய கிருபையினால் காத்து கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதில் கட்டி எழுப்புகிறோம்?
நம்முடைய சொந்த ஆசைகளை கட்டி எழுப்புகிறோமா? நம்முடைய உலக பிரகாரமான ப்ளஷர்ஸ், உலக பிரகாரமான சந்தோஷத்தில் கட்டி எழுப்புகிறோமா? அதெல்லாம் ஒரு நாளும் நிலைக்காது தம்பி தங்கச்சி. ஏசு கிறிஸ்துவனுடைய வசனம் மாத்திரமே, ஆண்டவருடைய வசனம் மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நிலைக்கும். ஹல்லேலூயா. அதில் பைபிளில் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுங்க, ஏசப்பா உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம அடிக்கடி அதிகமாக வேதம் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அதை நம்ம பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் பண்ண பழகுங்க. என்ன சொல்லுங்களேன் நீங்களும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுங்க. பி வெயிட். அவசர புத்திக்கு இடம் கொடுத்து நம்முடைய பசியை ஆற்ற, நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தினாலே திருப்திப்படுத்தி கொள்ள நினைக்காதீங்க. அது உடனடியாக எனக்கு இப்போ உடனே இது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது சோதனைக்காரனுடைய வேலை, அவசர புத்திக்காரனுடைய வேலை. பி வெயிட். வெயிட் பண்ணுங்க. ஏசப்பா 11வது வசனத்தில் பார்க்குற அந்த பிளெஸ்ஸிங்க, தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு பிளெஸ்ஸிங்கை ஏசப்பா அவங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்போ வருகிற சின்ன சின்ன சந்தோஷத்தினால சின்ன ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு தோணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும். இன்னொன்று ஒரு பெரிய அடிமைத்தனம் என்ன அப்படின்னா, மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நேரம் போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. உண்மை தானே? உண்மை. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் தான் உண்மை. என்ன நேரம் நீங்கள் சொல்லலாம், அக்கா நான் தப்பாலாம் பார்க்கல, சும்மா பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? சும்மா பார்க்குறேன், நல்லதெல்லாம் பார்க்குறேன். என் பையன் சொல்லுவான், 3வது பையன், மம்மி 5 minutes கிராஃப்ட் பார்க்குறேன் மம்மி அப்படிம்பான். கிராஃப்ட் ஒர்க்கு தான், 5 minutes கிராஃப்ட் ஒர்க்கு தான். இது செய்யணும் அதை செய்யணும், தப்பாலாம் பார்க்கல. ஆனால் அது எவ்வளோ டைமை ஸ்டீல் பண்ணுது தெரியுமா? எவ்வளோ டைமை அது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து களவான்றது தெரியுமா? இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். நான் தப்பு பண்ணல, விபச்சார படம் பார்க்கல, சினிமா பார்க்கல, ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்க்குறோம் இல்லைங்களா? அதற்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைங்க. உங்கள் டைமை ப்ரெஷியஸாக செலவு பண்ண பழகுங்க. ஏசப்பாவோட சமூகத்தில் செய்ய பழகுங்க. நம்மளை திருப்திப்படுத்துறது ஏசப்பாவோட சமூகமாக தான் இருக்கணும். அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் ஆண்டவர் நம்மளை திருப்தி ஆக்குகிறார், மகிழ்ச்சியினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். அந்த திருப்தி நமக்கு வேணுமே தவிர நம்முடைய பசியை, நம்முடைய தாகத்தை, நம்முடைய தர்ஸ்ட், நம்முடைய காரியங்களை, நம்முடைய விஷயங்களினால் நம்மளை திருப்திப்படுத்தி கொள்ள நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரு. ஆண்டவர் உங்க கூட பேச இன்னைக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் பசியாக இருக்கிறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் உங்களையே திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க, இன்னைக்கு நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியுதா? ஏசு கிறிஸ்துவால் அந்த அற்புதத்தை செஞ்சு அவரால் அந்த நேரத்தில் தன்னுடைய பசியை தீர்த்திருக்க முடியும், ஆனால் அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சோதனையை ஜெயித்தது. இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக பாருங்க, அடுத்த சோதனை அவருக்கு என்ன வருது பாருங்க. 5வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இங்கே பாருங்க, இப்போ பிசாசு எங்கே கொண்டு போகிறான்? தேவாலயத்து உப்பரிகையின் மேலே ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான். இப்போது ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தாழ குதிங்க அப்படின்னு சொல்கிறான். செஞ்சாரா ஏசப்பா? செய்யலை. ஏன் தெரியுமா செய்யலை? 2-3 ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் சொல்கிறேன். இப்போ தாழ குதிக்கிறதுக்கு என்ன அவசியம் பாருங்க. அந்த தேவாலயத்து உப்பரிகையில் மேலே போய் நிறுத்திட்டான், சரிங்களா? என்ன செய்யணும்? மேலேருந்து கீழே இறங்கணும்னா இப்போ என்ன செய்யணும்? அவங்க எப்படி ஏறி போனாங்களோ அதில் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கும், ஏதாவது வழி இருக்கும். அது வழியாக இறங்க முடியுமா முடியாதா? அது வழியாக இறங்கி இருக்கலாமா இறங்கி இருக்கக்கூடாதா? எப்படி மேலே கொண்டு போனானோ, எப்படி ஏறி போனாரோ அதுக்கு ஒரு வழி இருக்கும், அப்படி தானே? ஒரு பில்டிங்க்கு மேலே போய் வேலை செய்கிறவங்களுக்கு படி இருக்குது, மேலே ஏறி போய் வேலை செய்வாங்க, மேலே ஏறி போய் நம்ம பார்க்கலாம் எல்லாம் காரியங்க. அப்படியே இறங்கி வந்திருக்கலாமா இல்லையா? இப்போ தாழ குதிக்கிறதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இல்லை.
அவசியம் இல்லாத ஒரு வேலையை சத்ரு செய்ய சொல்லுகிறான். சாத்தான் சோதனைக்காரன். இப்படி தான் சோதனைக்காரன் வருவான். என்ன சொல்லுவான் அவன்? நீ என்ன செய்ய, நான் மேலேருந்து கீழே குதி அப்படின்னு சொல்கிறான். இது என்னத்துக்கு? ஆண்டவரை சோதிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவை சோதிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு விடுக்கிறான். இப்படி தான் நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? பிசாசு சொல்கிறான், நீ மேலேருந்து கீழே குதி. உன்னை தேவதூதர்கள் பாதுகாக்கிறாங்களா இல்லையா? அவன் வசனம் கரெக்டாக சொன்னானா இல்லையா? பிசாசு வசனத்தை கரெக்டாக சொன்னானா இல்லையா? கரெக்டாக தான் சொன்னான். நம்ம படிச்சிருக்கோம்ல, சங்கீதம் 91 படிச்சிருக்கோம். அதே வசனத்தை தான் அவன் கரெக்டாக சொல்கிறான். நீங்கள் தாழ குதிங்க, மற்றபடி தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் இருக்குது. பிசாசுக்கு வசனம் தெரியுது, சரிங்களா? எல்லா வசனமும் அவனுக்கு தெரியும். அப்போது இங்கே பாருங்க, அவன் சொல்கிறான், தாழ குதிங்க, உங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிசாசு சொல்கிறான், நீ ஆண்டவர்கிட்ட கேள் பாரு, நீ குதிச்சினா உன்னை ஆண்டவர் பாதுகாக்கிறாரா இல்லையான்னு பாரு, உன்னை தான் பாதுகாப்பார்ல, குதிய அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போது நம்மளும் இந்த நாட்களில் நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நான் எப்படினாலும் இருப்பேன், ஆனால் நீங்கள் என்னை பாதுகாக்கணும். என்ன சொல்கிறோம்? நான் எப்படினாலும் இருப்பேன், நான் என்னனாலும் செய்வேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்னை பிளஸ் பண்ணணும், நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஆண்டவருக்கு வைக்கிற டெஸ்ட்டு. ஆண்டவர் செய்ய மாட்டார். நீ எப்படி ஏறி போனியோ அப்படியே நீ வந்தினா, ஏதோ தெரியாமல் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவதூதர்களை கொண்டு, அப்படி தானே? நீ நடந்து போயிட்டுருக்குற, நீ வேணும்னு குதி, உன்னை நான் பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. நீ நடந்து போயிட்டே இருக்கிற, தெரியாமல் ஒரு கல் பட்டு என்ன செஞ்சிடறோம்? கீழே விழுந்துடுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவேன்னு கூப்பிடுறோம். உடனே தேவதூதர்களை கொண்டு என்ன செஞ்சிடாரு? ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக பாதுகாப்பார். தெரிஞ்சு நம்ம செய்கிறோம் பாருங்க. தெரிஞ்சு நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் குதிப்பேன், நான் இப்படி தான் வருவேன். அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் எப்படினாலும் இருப்பேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நான் என் இஷ்டப்படி நான் பண்ணுவேன், நான் என் விருப்பப்படி தான் நான் வாழ்வேன், என் ஃப்யூச்சரில் நான் இப்படியெல்லாம் இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு கனவு கட்டி நம்ம வாழ்ந்தோம், ஒரு கோட்டை கட்டி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. டோன்ட் டெஸ்ட். ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. பாருங்கள், என்னை ஆசீர்வதிங்க, நான் தான் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கிறேன்ல, ஆனால் என் இஷ்டப்படி தான் நான் வேலை செய்வேன், நான் என் இஷ்டப்படி தான் நான் என்னுடைய ஜீவியத்தை வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், நீங்கள் இருக்கிறீங்க அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லலை, ஆனால் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? எல்டர்ஸ், பெரியவர்களை மதிப்பதில்லை. எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என் லைஃப்பை எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாகவே ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு அனுபவம் உள்ள ஒரு பெரியவர்களுடைய முதிர்ந்தவர்களுடைய அறிவுரையை அள்ள தட்டுகிறார்கள். இது எதை குறிக்குது அப்படின்னா, சுயமா நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் அப்படின்னு அவங்களாகவே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வரைமுறையை செஞ்சுக்கிட்டு அப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால் நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமா, இல்லைன்னா நம்ம சுயமாக நான் வாழ்வேன், இஷ்டப்படி தான் நான் என்னன்னாலும் பண்ணுவேன், ஆனால் அவர் செய்ய வேண்டியதை செய்யணும், அவர் என்னை பாதுகாக்கணும், அவர் என்னை என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும், அவர் என் கூடவே இருக்கணும், அவர் என்னை வழி நடத்தணும், நான் என்னென்ன செய்கிறேனோ அதெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில்
ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அதிகமாக வேதத்தை வாசிங்க, அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக எப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமோ அப்படி நாம் வாழ்ந்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க முடியும். அப்போதான் அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை பாதுகாப்பார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் நினச்சிருக்கணும், மைண்டில் வச்சுக்கணும், நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நாம் வாழ்க்கையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்றை வச்சுக்கோங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அநேக படிகள் உண்டு. அதை இன்னொரு நாள் உங்களுக்காக நான் ஒரு செஷனாக எடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். நம்ம ஆசீர்வாதமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைபிளில் என்னென்னலாம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்குது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஒன்று இதை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளின் லைஃப்க்கு நம்ம இடம் கொடுக்காம என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நான் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு படிப்பை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாருன்னா ஆண்டவர் செய்ய முடியாது. அதை ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 7வது வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் குறுக்கு வழியில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நேராக குதிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அழைப்பு தானே வந்துச்சு. என்ன அழைப்பு வந்துச்சு? படியில் இறங்கிலாம் போக வேண்டாம், நீங்கள் தாழை மேலேருந்து கீழே குதிங்க, மேலேருந்து சீக்கிரமாக குதிச்சா சீக்கிரமாக வந்துடலாம்ல, உங்களை தான் தேவதூதர்கள் பாதுகாப்பாங்கல்ல, குதிச்சிருங்க டைரெக்டாக. எதுக்கு படியில் இறங்கி கீழே மேலே வந்து இப்படி போகணும் அப்படி போகணும்? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் நம்ம பெரியவங்களை பார்த்து அநேகர் சொல்லுவதுண்டு, உங்களுக்கு என்னமா தெரியும் கம்ப்யூட்டரில், இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும், இப்படியெல்லாம் பண்ணால் தான் நான் சம்பாதிக்க முடியும், இப்படியெல்லாம் பண்ணால் தான் நான் அடுத்தது செய்ய முன்னேற முடியும், வீடு கட்ட முடியும். இப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? குறுக்கு வழியில் முன்னேறுவதற்கு பிரயாசப்படாதீங்க. வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த டிசிப்ளின் லைஃப்க்கு வாங்க, ஒழுங்குமுறையான லைஃப்க்கு வாங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்ன சோதனை வருகிறது? மறுபடியும் பிசாசு, 8வது வசனம், அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ டைரக்டாக பாயிண்ட்டுக்கு வரான். எங்கே வரான்? இவ்வளோ நேரம் அவனுடைய ஆசையே என்னத்துக்கு வந்தாவே, இவரை எப்படியாவது நம்மளை பணிய வைக்கணும். அதுதான் சாத்தானுடைய ஆசையே. அந்த காலத்திலேருந்து அவனுக்கு ஆசை, நமக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, ஆண்டவரை எனக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. இதையும் அதையும் சொல்லி பார்த்தான். அவர் கேட்குற மாதிரி தெரியல. இனிமேல் டைரெக்டாகவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாத்தையும் காண்பிச்சு, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உனக்கு தருவேன். பாருங்க, ஆசைகளை கூட்டுறான், காரியங்களை கூட்டுறான். இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனுஷன்தான், அதை மைண்டில் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ 100% ஒரு மனிதன் தான். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை? உடனடியாக சாத்தானே புரிந்து கொண்டு அவன்கிட்ட டீல் வச்சு பேசலை, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும். வசனம் பேசுகிறாங்களா? வசனம் வர்ற எல்லா இடமும் வசனம் மாதிரி நல்லது மாதிரி தெரிகிற எல்லாமே நல்லவைகள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம 2வது சோதனை வந்துச்சு. அப்போது சாத்தான் எவ்வளோ அழகாக வசனம் பேசுகிறான், அவனும் வசனம் தானே பேசுகிறான், நல்லா தானே இருக்குது, வசனம் தானே சொல்கிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்று சொன்னால் அவர் தோற்று போயிருப்பார். ஆனால் அவர் அந்த வசனம் எங்கே இருந்து வருகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து ரொம்ப அலர்ட்டாக இருந்தார். பாருங்களேன், இந்த 3 சோதனையிலும் இயேசு கிறிஸ்து பசியில் இருந்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஸ்டில் ஹீ இன் ஹங்க்ரி. அவர் இன்னும் பசியாக தான் இருக்கிறாரு. அவர் மேலே கொண்டு போகிறான், இங்கே கொண்டு போகிறான், எல்லா இடமும் கொண்டு போகிறான். அவர் இன்னும் பசியில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் தளர்ந்து போகலை. எலியா பசியில் சுருண்டு விழுந்துட்டான். ஓடி 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 என்ன செஞ்சுட்டா, களைச்சி அந்த ஒரு மரத்துக்கு கீழே என்ன செஞ்சுட்டா, ஐயோ என்னை ஆண்டவரை எடுத்துக்கோங்க, எனக்கு இதுக்கு மேலே ஓட முடியாது, என்னை பிதாக்களை பார்க்கணும், நல்லவன் நல்ல என்று சுருண்டு விழுந்துட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து தைரியமாக ஆவியிலே பலனுடையவராக இருந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே இறங்கினார். ஞானஸ்நானத்தினுடைய முடிவில் ஆவியானவரால் அங்கே கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் அவர் நிறைந்திருந்தபடியினால இந்த பசி அவருக்கு, அதை எல்லாவற்றையும் அவர் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செஞ்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் பேசும்போது அந்த வசனம், இந்த விஷயம் எங்கே இருந்து வருகிறது என்கிற அந்த அந்த பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக விஷயங்கள், நம்மளை தள்ளாட பண்ணுகிற விஷயங்கள் கிறிஸ்தவ உலகத்திலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளவோ நீங்கள் வேத வசனத்தில் மூழ்க பழகுகிறீர்களோ, வேத வசனத்தை உங்கள் மெமரி பண்ணி உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ள பழகுகிறீர்களோ, எவ்வளோக்கு எவ்வளவு வேத வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, அந்த அளவுக்குத்தான் உங்களை சோதனைகளை ஜெயிக்க உங்களால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் நிறைய அதிகமாக வேதத்தை வசிங்க, வேதத்தை நேசிங்க, வேதத்தின்படியே வாழணும் அப்படின்னு, அதுதான் என்னுடைய அஸ்திபாரம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ உங்கள் வாலிப வயதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் முழுக்க முழுக்க வேத வசனத்தினால நிறைஞ்சதுனால தான் பின் பாயிண்ட் ஆன்சர் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு. உடனே யோசிக்கலை. இயேசு கிறிஸ்து யோசிச்சாரா அடுத்த வசனம் சொல்கிறதுக்கு யோசிச்சாரா? பாருங்கள், இதுலையும் பாருங்கள், வசனத்தினால தான் மேற்கொண்டார். என்ன சொன்னார் அவர்? பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி சொன்னார். 2வது, சாத்தான் வசனத்தினாலேயே அவரை தாக்க வருகிறான். மறுபடி இயேசு கிறிஸ்து வசனத்தினாலேயே அவனை ஜெயிக்கிறார். 7வது வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அடுத்தபடியாக பாருங்க 10வது வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. ஒன்ன ஆராதனை செய்யக்கூடாது, என்ன நீ பணிந்து கொள்ள நீ சொல்றிய, ஒன்ன ஆராதனை செய்ய வேதம் எழுதல. கட்டளைகள் என்ன போட்டிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? 40 நாள் உபவாச ஜெபத்தில் எல்லா வசனத்தையும் மறந்துட்டாரா? பசியில் எல்லாத்தையும் மறந்துட்டாரா? ஐயோ பசிக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டாரா? பசிக்குது, மயக்கமாக இருக்குது, போலாம் அப்புறம் வாடான்னு சொன்னாரா? இல்லை, பவராக இருந்தார், ஹோலி ஸ்பிரிட்டில் நிறைஞ்சிருந்தார், வசனத்தில் நிறைஞ்சிருந்ததுனால தான் அவரால் அந்த சோதனையை ஜெயிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அதே சோதனைக்காரன் தான் இன்றைக்கும் நம்மளையும் படாத பாடுபடுத்துகிறான். பல விஷயங்களில் சோதனைகளை கொண்டு வந்து எப்படியாவது நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தத்தளித்து அவன் போராடி கொண்டிருக்கிறான். நமக்கு இன்னைக்கு என்ன பசி இருக்குது? பசினால உலக பசி, மோக பசி, காம பசி, பொருட்கள் மேல பசி, நண்பர்களில் குறித்த பசி, இப்படிப்பட்ட பலவிதமான பசியினாலும் தாகத்தினாலும் பலவிதமான தேடுதல்களினாலும் நம்முடைய இருதயம் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்னால் நம்ம போயிடுவோம். அந்த பசிக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவருடைய வசனத்தினால நம்ம நிறைஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே இந்த உலக பிரகாரமான பசிகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய போராட்டம், ஒருவேளை நம்ம சர்ச்சில் அழகாக நம்ம உட்காந்துடுறோம், அழகாக நம்ம வேத வசனத்தை கேட்குறோம், ஊழியங்களுக்கு போகிறோம், ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கத்தான் செய்கிறது. அந்த விஷயத்தில் மேற்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் பலன் கேளுங்க, ஆண்டவருடைய வசனத்தினால் நிறைந்திருங்க.
எம்டியாக சும்மா இருக்க பழகாதீங்க. விசேஷமாக வாலிபர்களுக்கு. ஏன்னா நாங்கள் பெரியவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்வோம், கிச்சன் வேலை செய்வோம், பிள்ளைகளுக்கு கவனிப்போம், ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம், அது போக அநேக வேலைகள் இருக்கும். ஆனால் வாலிபர்கள் ஒரு சில நேரங்களில் படிக்கிறத தவிர அவங்களுக்கு ரொம்ப வேலை இல்லை அப்படின்னா சும்மா உட்காந்துருவாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டீங்க அப்படின்னா சாத்தான் வந்துடுவான், எதையாவது யோசிக்க வைப்பான், எதையாவது செய்ய வைப்பான், எதையாவது பண்ண வைப்பான். அதனால் புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வருவான் மைண்டில். அதனால் சும்மா உட்கார்றேன் அப்படின்னு யாரும் சும்மா உட்காந்து சும்மா மொபைல் நோண்டி, இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்மளோட லைஃப்பில் இருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சாத்தானுக்கு மேக்ஸிமம் நம்ம இடம் கொடுக்காம அதை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையினால் நம்மளை நிறைங்க. டைம் கிடைக்கும் போது ஏசப்பாவுடைய பாட்டு போட்டு கேளுங்க, பைபிள் வாசிங்க, நல்ல பாடல் பாடுங்க. ரொம்ப நேரம் எவ்வளோ தூரம் பைபிள் வாசிக்க முடியுமோ வாசிங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதா, எத்தனை துதி ஆராதனை பாடல்கள் இருக்குது, அது வாயத்திறந்து பாடுங்க. சாத்தா உங்ககிட்ட வரமாட்டான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளினால பாடல்கள் மூலமாகவாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைஞ்சிருக்கும் போது சாத்தா நம்மக்கிட்ட வரமாட்டான். இது எண்ணத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு அந்த சோதனையிலிருந்து என்ன மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஏசப்பா சொன்னாங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் திடன் கொள்ளுங்க, நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். எனவே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட பிதாவின் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான், அவனோடு கூட போஜனம் செய்வேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அதனால் நமது வாழ்க்கையில் உலகத்தில் வருகிற சோதனைகளை வேத வசனத்தினால ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வஞ்சனைகள், வசனத்தை போலவே பல வஞ்சனைகள் நம்மளை அலைக்கழித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்ன, கவனமாக நம்ம பரிசுத்தாவினால் நிறைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நல்லது போலவே இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு உணர்த்துவா, இது போகாத. உண்மையாகவே நம்ம ஏசப்பா பிள்ளைகளாக இருந்தோம், உண்மையாகவே ஒரு வழியில் நடக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருந்த நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இது தவறு, இது செய்யாத, இது நல்லது மாதிரி இருக்கு, நீ போகாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. எனவே 2வது சோதனை, எப்படி இயேசு கிறிஸ்துவை தாழ குதிங்க, ஆண்டவரை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்படி இல்லாதபடி நம்ம செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ், டிசிப்ளின் லைஃப்பில் நம்ம இருக்கும் பொழுது ஏசப்பா நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. தாழ குதிச்சு நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுயமாக எதையும் செஞ்சு நம்ம காரியத்தில் ஈடுபடாதபடி ஆண்டோடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒழுங்குமுறைக்குள்ளாக நான் வைத்துக்கொள்ள. போன வாரம் எங்களுடைய அக்கா சகோதரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, குவைட் டைம், உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ப்ரேயருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எத்தனை பேர் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் லைஃப்குள்ளே வாங்க. இது என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய வேத வாசிப்பு நேரம், இது என்னுடைய தியான நேரம், இது என்னுடைய ஊழிய நேரம், இது என்னுடைய படிப்பு நேரம்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யுங்க, கிளாஸிஃபை பண்ணி அழகாக கொண்டு வந்து உங்களோட நல்ல ஒரு டிசிப்ளின் லைஃப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏசப்பா அவங்களுக்காக வச்சிருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவா. வாலிப தம்பிமார்கள், இங்கே வரப்போகிற நாட்களில் நிறைய ஜாபுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிப்பீங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படியெல்லாம் கோட்டை கட்டுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுயமாக நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல ட்ரீம் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலேயும் ஆண்டவருடைய சித்தம் அதில் இருக்குதா, ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு பெரியவங்க, உங்களுடைய தாய் தகப்பன் பெரியவர்களுடைய வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தைகளை அள்ள தட்டி நீ ஒரு காரியத்தை செய்வீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் பெரியவர்களுடைய வார்த்தைகளை மதிக்க கற்றுக்கோங்க. அவங்களுடைய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வதாக, சாத்தான் டைரக்டாக அவரை தாக்கும் பொழுது என்னை பணிந்து கொள்ளு சொல்லும்போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி
சத்ருவை ஆண்டவர் முகமுகமாக எதிர்த்தார். அதுபோல் நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிசாசை எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாட்களிலே அநேக நேரத்தில் பிசாசு கூடவே வச்சுட்டே நம்ம பயணம் செஞ்சிட்ருக்குறோம். அவன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். நம்ம இன்னும் என்ன செய்யலை? அவனை அதட்டனா அவனை கட்டிந்து கொண்டால் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், சோதனைக்கு மேலே சோதனை வருதுன்னு அவனை வச்சுக்கிட்டே நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஜெபத்தில் பிசாசு அவனை கடிந்து கொள்ளுங்கள், சத்தத்தை உயர்த்தி அவனை கடிந்து கொள்ளுங்கள். கடிந்து கொண்டால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு கொடுக்கிற சோதனைகளுக்கு அப்படிப்பட்ட நட்புகள், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விஷயம் நமக்கு வேணும். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய வசனம் இருந்தால் மாத்திரமே சோதனைகளை உங்களால் ஜெயிக்க முடியும். ஏதோ 10 வசனத்தை படிச்சுட்டு நான் நல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துருவேன் நீங்கள் நினைக்காதீங்க. வசனத்தை தியானிங்க, வசனத்தை எழுதுங்க, வசனத்தை மெமரி பண்ணுங்க, வசனத்தின்படி வாழணும்னு அசை போடுங்க, தியானிங்க. நடக்கும்போது போகும்பொழுது அந்த வசனத்தை தியானிக்க பழகுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்பொழுதுதான் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். 2வது, பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது மாத்திரமே நம்ம டயர்ட் ஆகாமல், நம்ம சோர்ந்து போகாமல் சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்து. எல்லாரும் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்தந்த ஏரியாவிலலாம் நாங்கள் வீக்காக இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்தந்த மாதிரியான ஏரியாவில் நான் வீக்காக இருக்கிறேன் டாடி, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Oh Jesus, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஒரு 2 நிமிடங்கள் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆவியினால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னா. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்கலாம், என்னால் இதை ஜெயிக்க முடியுமா என்று ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் டவுட் இருக்கலாம். இன்னைக்கு அர்ப்பணிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன். ஓ ரபஷகத, எல்லா கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஜெயிக்கிற பிள்ளைகளாக, ஜெயம் கொண்ட பிள்ளைகளாக உடைய சிங்காசனத்தில் ஒரு நாளும் ஓடு கூட வெற்றிருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் இந்த நாள் மீட்டிங்கை ஆசீர்வதிச்சு கொடுத்தார், உங்களோடு ஒவ்வொருவரோடும் பேசினார். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துருப்பீங்கன்னு செய்தி வேளையிலேயே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி இருப்பார். சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். சத்திய வசனம் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.